தட்டி இந்த தயை தாங்க, இந்த தயை தான் மோசே திருப்தியில பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வானத்தின் வாசல்ல சாட்சி, இங்க சாட்சி, ஊரு பூரா நம்ம கேரக்டர் தானே, கர்த்தர் என்னோடு பேசிட்டார் அப்படி. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அது 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 மட்டும் கிறிஸ்டியானிட்டி இல்ல. இங்க ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஜெயிச்ச மனுஷன். அந்த ஜெயிச்சதனுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்ன உடனே கர்த்தரே என்கிட்ட பேசிட்டாருங்க, அவரே என்கிட்ட பேசி, அப்படி அவர் சந்தோஷப்படல. ரைட்டு, கிருபை கொடுத்தீங்கல்ல, இப்ப கூட வாங்க, கூட வருவீங்கல்ல, மகிமையை தாங்க, மகிமையை காமிப்பீங்கல்ல, தயை ஃபுல்லா கொடுத்துருங்க. இதுதாங்க அதப்பனுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னைக்கு எழுதி வாங்க போறோம். அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய முதல் செக்ஷன் என்ன தெரியுமா? ஒரு அப்பா இப்ப யாக்கோபு இருக்கும்போது, ஈசாக்கு இருக்கும்போது, ஏசா யாக்கோபு 2 பேரும் பிள்ளைங்க தான். ஆனா ஈசாக்கு பார்க்க விரும்பின பிள்ளை ஏசா, யாக்கோபு மேல பற்றுதல் இல்லை. அப்ப என்னன்னா, ஈசாக்கினுடைய கண்ணு மங்களா இருந்தாலுமே அந்த கண்ணை வச்சு யாரை பார்க்கணும் விரும்புறாரு? ஏசாவை. அது மாதிரி நம்முடைய இருதயத்துல சில பேர் மேல நம்ம பட்சமா இருப்போம், சரியா? நம்ம பிள்ளைகளே 2 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரும் நேசிக்க, எல்லாரும் பிள்ளைகள் தான். பட் ஆனா இந்த டிஃபரன்ஸை நம்மளுக்கே தெரியாம காமிப்போம். அதுக்காக அந்த பிள்ளைய நேசிக்கல, இந்த பிள்ளைய நேசிக்கிறோம், அப்படி கணக்கு கிடையாது. அந்த கண்கள்ல பாக்குற பார்வை எப்படின்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்காது, பட் இன்னும் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு நம்ம பார்க்கும்போது, நான் இவளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா 2வது பிள்ளைய வளர்க்கும் போது என்னது, அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்காது. இவன் நல்லா வளர்ந்தான், இவன் கஷ்டப்பட்டு வளர்ந்தான். அப்ப நம்ம என்னன்னா, அந்த கண்கள்ல தயவு கிடைக்குது, அந்த கண்கள்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பாத்தீங்களா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது கர்த்தர் தெய்வம் தான், கர்த்தர் தகப்பன் தான், கர்த்தர் எல்லாருக்கும் ஆண்டவர் தான். பட் ஆனா உங்களை பார்க்கிற விதம் மாறணும்னு சொல்றேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் அவர் தகப்பன் தாங்க. இப்ப உங்களுக்கு தகப்பன், எனக்கு தகப்பன், எல்லாத்துக்கும் தகப்பன். அவரை ஏத்துக்கொண்டு அத்தனை பேருக்கும் அவர் தகப்பன் தான். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த தகப்பன் ப்ராப்பர்ட்டியை உங்க மேல எழுதி தர்ற மாதிரி பார்க்கணும். அந்த தகப்பன் சொத்தை முழுசும் உங்களுக்கு. இதுதான் மோசேக்கு சுண்டி சுண்டி இழுத்தாரு, திருப்தியே இல்ல. உங்களுடைய மகிமையை எனக்கு காமிக்கணும்னு மகிமையை காமிச்சாரு. யாத்திராகமம் 34:6 அவர் சொல்றாரு, என்னுடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயை. பாத்தீங்களா? இந்த அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தயை எல்லாம். இந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? மகா தயை. என்ன அது எப்படி சொல்லுவாங்களா? எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அது மாதிரி என்ன தயை? மகா தயை, மகா தயை. இத வாங்கினவரு இதோட விட்டாரா? யாத்திராகமம் 34:9 வாசிங்க. யாத்திராகமம் 34. ஆண்டவரே, அங்க பாருங்க. அதாவது நான் இப்ப சொல்றதோடைய டெப்த் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட தான் வாங்கினாரு. அப்படின்னா இப்ப நம்ம எப்படி தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப ஒரு இப்படி சொன்னா, இப்ப யாருடைய தப்பையாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதை சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட மிரட்டுவோம் பாத்தீங்களா? இப்ப நீ பண்ணல, நான் சொல்றவா, அப்படி இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஏதாவது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா சொல்லிடுவா அப்படின்னு. அதே மாதிரிதான் இவரு பாயிண்ட்ல கண்கள்ல தயை வாங்கிட்டாரு. வாங்கினவர் சும்மா இருக்கல, ஒவ்வொரு பிட்டா போடுறாரு கர்த்தர் கிட்ட. 34:9 வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, இதுல திருப்தி இல்ல பாத்தீங்களா? அதாவது அவர் முதல்ல என்ன கேட்டாரு? என் கூட வாங்க. சரி, அது நம்மளுக்கு அதுவே பெரிய சாட்டிஸ்ஃபைடான ஒரு செக்ஷன் தான், ரைட்டா? பட் ஆனா இவருக்கு அது திருப்தி இல்ல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். அவர் அதுக்கு மேல போய் என்னுடைய தயெல்லாம் நான் கொடுத்துட்றேன்ப்பா, ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டு, அப்படியும் இவர் விட மாட்டேங்காரு. ஆண்டவரே, மறுபடியுமா அதை சொல்லி சொல்லி காமிப்பாங்கன்னு பாத்தீங்களா? இவர் அப்படிதான் சொல்லி சொல்லி காமிக்க, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் ஆண்டவர் எங்க நடுவில் எழுந்தருள வேண்டும். இப்ப நான் அதுக்கு கர்த்தர் என்ன ஆன்சர் பண்றாரு? சேப்பா,
நான் உன் நடுவுல எழுந்தருளுனா என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 34:10 வாசிங்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இப்ப நல்ல கவனிங்க. இவர் போய் உடன்படிக்கை கேட்டாரா? என்னோட கவனம் பண்ணுங்கன்னு கர்த்தர் கேட்டாரா? அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, உம்முடைய நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரேன். அன்பு எவ்வளவு டெப்தா வேலை பார்க்குது பாருங்க. இவர் போய் கேட்டது உம்முடைய மகிமை எனக்கு காண்பி தரலன்னு. ஆனா அது ஒரு ஆட் வரல, நான் கேட்டது ஆனா எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வரும் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இவர் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு தாங்க. இவர் உள்ளத்துல பொங்கி என்னுடைய தயெல்லாம் உனக்கு தந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாரு. இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என் நடுவுல எழுந்தருளணும். இவர் என்ன சொல்லணும்? சரி, நான் உன் நடுவுல எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லாம அவருடைய உள்ளம் பொங்கி ஒரு கவனன்ட்குள்ள வர்றாரு. நான் உன் கூட உடன்படிக்கை பண்றேன். இந்த உடன்படிக்கை எப்படி தெரியுமா? நீ போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள், நீ உன் வாழ்க்கை முழுவதுமாய் அற்புதங்களால நிரம்பும். உன்னுடைய குடும்பம் முழுவதும் அற்புதங்களா மாறும். உன்னோட நான் பண்ற உடன்படிக்கை எப்படி தெரியுமா? உன் குடும்பத்துல நடக்க போகிற அந்த நன்மைகளை ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் காணும்படியா ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுவரையிலும் நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையிலும் கண்டிராத கர்த்தருடைய கிரியைகளை நம்ம குடும்பம் காண போகிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கவனம் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி இப்ப கர்த்தர் உங்களோட ஒரு கவனம் பண்றாரு. நீங்க கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல உங்களுடைய செய்கையை, என் குடும்பத்துல உங்களுடைய கிரியை நான் பார்க்கணும். ஆண்டவரே உங்களோட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல உங்களுடைய செய்கையை நான் பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க செய்கையை பார்க்கணும். நான் உடன்படிக்கை பண்றேன், எங்கள் நடுவுல நீங்க எழுந்தருளணும், எங்க குடும்பத்துல நீங்க எழுந்தருளணும், என் பிள்ளைகளை நீங்க எழுந்தருளணும். இப்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தரேன். ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீங்க என் கூட வரணும். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு நீங்க தரணும். ஆண்டவரே உங்களுடைய தயை முழுவதும் என் மேல வைக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்துல உங்களுடைய கிரியைகள் வெளிப்படணும். என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பயங்கரமான கிரியைகளை இந்த காலை வேளையிலிருந்து நாங்க இயேசுவின் நாமத்துல ஆக்டிவேட் பண்றோம்ப்பா. உங்களுடைய கரம் அதை செய்யட்டும், உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். ரைட்.